ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஆனகிராம் செக்கிங். இது ஸ்ட்ரிங் இன்புட்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆப்ரேஷன். ஆனகிராம் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்ட்ரிங் இன்புட்ஸில் 2 ஸ்ட்ரிங்குமே ஒரே லென்த்தாக இருக்கணும். அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் இடம் மாதிரி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி லெட்டர்ஸ் இருக்கணும். இப்போ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க. லிசன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு பார்க்குறீங்க, சைலண்ட்னு ஒரு ஸ்ட்ரிங்கு பார்க்குறீங்க. ரெண்டுலேயுமே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சேமாக இருக்கும். ரெண்டுலேயுமே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 6 தான் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் லெட்டர்ஸ் இடம் மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடியா என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் லெட்டர்ஸ், அதான் முக்கியமான விஷயம். இப்போ லிசனில் பார்த்திங்கன்னா எல்லுங்கிற கேரக்டர் 1 டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சைலண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லுங்கிற லெட்டர் 1 டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஐயும் பார்த்திங்கன்னா லிசனில் 1 டைமும் சைலண்டில் 1 டைமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எஸ்ஸும் அதே மாதிரி லிசனில் 1 டைமும், அதே மாதிரி எஸ்2 செகண்ட் ஸ்ட்ரிங்கில் 1 டைமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் லெட்டர்ஸ் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்குது, அக்கரன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆனகிராம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனகிராம் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்ட்ரிங்லேயும் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு நம்பர் லென்த்து ஒரே மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் உள்ளே கொடுக்குற லெட்டர்ஸு ஒரே மாதிரி இருக்கணும், ஆனால் அது இடம் மாதிரி இருக்கலாம். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லிசன்கிற வேர்ட்லேயும் சைலண்ட்டுங்கிற வேர்ட்லேயும் லென்த்து ஒரே மாதிரி இருக்குது, லெட்டர்ஸும் ரெட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இடம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஆனகிராம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். லிசனும் சைலண்ட்டும் ஆனகிராம் ஸ்ட்ரிங்ஸ். முதல்ல தான் இஃப் லென் ஆஃப் S1 நாட் ஈக்குவல் டு லென் ஆஃப் S2ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் அது நாட் அன் ஆனகிராம்னு சொல்லலாம். 2 ஸ்ட்ரிங்லேயும் ஒரே மாதிரி லென்த் இருக்கணும், அதை முதல்ல செக் பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கவுண்டர் கலெக்ஷன்ஸில் மாடியூலில் இருக்குது. அதுலேருந்து நம்ம கவுண்டரை கொண்டு பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதில் நம்ம கவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பயன்படுத்தியிருக்கோம். இது ஒவ்வொரு கேரக்டரும் எவ்வளோ டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது கலெக்ஷனுங்கிற மாடியூலில் அவைலபிளாக இருக்குது, கலெக்ஷன்ஸுங்கிற மாடியூலில் அவைலபிளாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ஈஸி மெத்தட். அதான் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ கலெக்ஷன்ஸ் மாடியூலில் இருக்கக்கூடிய கவுண்டர் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கவுண்டர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லேயும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எவ்வளோ டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற கவுண்ட்டை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்ம அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ அதை தான் நம்ம வச்சு கம்பேர் பண்ணுறோம். இஃப் கவுண்டர் ஆஃப் S1 ஈக்குவல்ஸ் கவுண்டர் ஆஃப் S2, அப்போ லிசனில் இருக்கக்கூடிய எல் எவ்வளோ டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஐ எவ்வளோ டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எஸ்ஸோட ப்ரெசென்ட் அக்கரன்ஸ் என்ன, டீயோட அக்கரன்ஸ் என்ன, ஈயோட அக்கரன்ஸ் என்ன, என்னோட அக்கரன்ஸ் என்னங்கிறது கவுண்டர் ஆஃப் S1 இருக்கும். அதே மாதிரி கவுண்டர் ஆஃப் S2 என்ன பண்ணோன்னா எஸ்ஸோட அக்கரன்ஸ் என்ன, ஐயோட அக்கரன்ஸ் என்ன, எல்லோட அக்கரன்ஸ் என்ன, ஈயோட அக்கரன்ஸ், என்னோட அக்கரன்ஸ், டீயோட அக்கரன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும். இது ரெண்டையும் தான் நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளால் ஈஸியாக இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பைத்தானில் நம்மளுக்கு இந்த கவுண்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்மளால் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. ஸோ அக்கரன்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் லெட்டர்ஸ், அதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நம்ம கவுண்டருங்கிற ஆப்ஜெக்டை பயன்படுத்துகிறோம். அது கலெக்ஷன்ஸுங்கிற மாடியூலில் இருக்குது. இஃப் கவுண்டர் ஆஃப் S1 ஈக்குவல்ஸ் கவுண்டர் ஆஃப் S2 அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கவுண்டர் என்ன வேல்யூங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் அன் ஆனகிராம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடலாம். இல்லை கவுண்டர் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல அந்த வேல்யூவை நம்ம நாட் அன் ஆனகிராம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்னால தான் நம்மளால் இவ்வளோ ஈஸியாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது. இல்லை அப்படின்னு சொன்னால் நாமளாக செல்ஃபாக செய்யும்போது நிறையா
செப்பரேட் அரே க்ரியேட் பண்ணி அல்ஃபபெட்ஸ்க்கான ஒரு அரே க்ரியேட் பண்ணி அந்த அரேயில் கூடிய அல்ஃபபெட்ஸ் அந்த அரேலேருந்து வேல்யூஸ் எடுத்து S1ஓடு S2ஓடு கம்பேர் பண்ணி அதோடைய கவுண்டர்லாம் நம்ம அதுக்குன்னு நம்ம கவுண்ட் வேரியபிள்லாம் செக் பண்ணி செய்யணும். அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க் தான். ஸோ அப்படி இல்லாமல் இது ஈஸியாக நம்ம பைத்தானில் இந்த கலெக்ஷன்ஸ் மாடியூலில் இருக்கக்கூடிய கவுண்டர் ஆப்ஜெக்டோடைய ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ லெட்டர்ஸை ஒரு லெட்டரை மட்டும் அதில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஃப்ரீக்வன்சி மாறுது. இப்போ S1ல் பார்த்தீங்கன்னா ஈயோட ஃப்ரீக்வன்சி 2ன்னு ஆகிடும். ஏன்னா முதல்ல ஒரு ஈ இருக்குது, கடைசியில் ஒரு ஈ இருக்குது. ஆனால் S2வில் பார்த்தீங்கன்னா ஈ 1 டைம் தான் இருக்குது. அப்போ S1ஓட ஈ ஃப்ரீக்வன்சி ஈக்கான ஃப்ரீக்வன்சி 2, S2வில் ஈக்கான ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அது நாட் அன் ஆனகிராம் தான். ஏன்னா அந்த ஒவ்வொரு லெட்டரும் பார்த்திங்கன்னா லெட்டருக்கான ஃப்ரீக்வன்சி ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது ஆனகிராம் அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். எப்போதுமே நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி இன்புட் அவுட்புட்லாம் செக் பண்ணி பார்க்குறோம். தேங்க்யூ ஆல்.